எங்க அப்பாவை நான் ப்ரௌட் ஆக்குனதே இல்லை. அவர் என்ன போடாத கோச்சிக்கல. நான் லைஃப்ல தோத்துட்டேன். அது உனக்கும் நடந்துடக்கூடாது. எனக்கு உன்னை பார்க்கும்போது என்ன பாக்குற மாதிரியே இருக்குன்னு. எங்க அப்பா லைஃப்ல எல்லாம் தோக்கலங்க. நான் தான் உயிரோட இருக்கேனே, அப்புறம் எப்படி நீ தோப்ப? அந்த செகண்ட் முடிவு பண்ண, செத்தாலும் அவனை சினிமா விடவே கூடாதுடா. எங்க அப்பாவுக்கான வேணா நீங்க தோக்கல. என் பேர் விக்ரம் அருள் வித்யாபதி. நான் என்கிட்ட எப்பயுமே சொல்லுவேன், விக்ரம் எவ்வளவு வேணாலும் தோக்கலாம், வித்யாபதி ஜெயிச்சே ஆகணும்னு. எங்க அப்பாவை ஜெயிக்க வைக்காம நடந்தேன். ஆக்சுவலாக ஒரு ஸ்டோரி வந்துட்டு நார்மலான ஸ்டோரியை கூட ஒரு நல்ல ஸ்டோரி டெல்லர் இருந்தாங்கன்னா சூப்பராக சொல்லிடுவாங்க. அதில் விக்கல்ஸ் விக்ரம் வந்து அடிச்சுக்கவே முடியாது. அவர் வந்து அவங்களோட விக்கல்ஸ் விக்ரம் டீம் பண்ணுற விஷயங்களே செம்மையாக இருக்கும். நீங்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அந்த ஸ்டூடியோக்குள்ள பாட்டு பாடி லிரிக்ஸ் எப்படி எழுதுவாங்க, மியூசிக் எப்படி போடுவாங்கன்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சு வச்சதே அவங்க தான். அப்புறம் அவங்கள பார்த்து தான் நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அவங்க அந்த ஸ்கூப் வீடியோஸ்லாம் ஏகப்பட்ட வீடியோஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களோட கண்டென்ட்ஸுமே எல்லாமே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் தான் விக்கல்ஸ் விக்ரம்க்கு வந்து ஸ்டாண்டப் காமெடியனா ஆகணும்னு சொல்லிட்டு ஆசை வந்து ஸ்டாண்டப் காமெடியனா அவர் வந்து ஆரம்பத்துல ஒரு ஆசை ஆக்சுவலா. அப்புறம் இப்ப வந்து ஏகப்பட்ட உள்நாட்டிலையும் சரி இல்லை வெளிநாட்டிலும் சரி எல்லா இடத்துலையும் ஸ்டாண்டப் காமெடி ஷோஸ் நடத்தி அவர் வந்து கொஞ்சம் பாப்புலர் ஆனாரு. அவருக்குமே இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நடந்திருக்கு போல. அவங்க அப்பா வந்து இந்த மாதிரி சினிமால போலான்னு சொல்லிட்டு ஆனா ஏதோ சான்ஸ் வந்து கிடைக்காம கஷ்டப்பட்டிருக்காரு. ஆனா இப்ப இவர் வந்து இவ்வளவு பெரிய ஸ்டேஜுக்கு வந்திருக்காரு. நிஜமாவே அவர் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அவ்வளவு பெருசா வந்து அப்புறம் அங்கிருந்து ஹிட் ஆகி இப்ப பிக் பாஸ்குள்ள நுழைஞ்சிருக்காரு. இவர் இந்த வேற மாதிரி ஆபீஸ்ல நடிச்சிருப்பாரு. ஆக்சுவலா நல்லாவே நடிப்பாரு. சூப்பர் ஆக்டர் இவர். அதே மாதிரி இவர் நான் பர்சனலாவே மீட் பண்ணியிருக்கேன். இவர் வந்து நல்ல குட் சோல் தான். நல்லா பேசுவாரு, நல்லா பழகுவாரு. அதே மாதிரி ஒரு நாலேஜும் அதிகமாக தான் இருக்கு. ஆனா இந்த வீட்டுல கொஞ்சம் ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஸ்டாண்டப் காமெடி ஆக்சுவலா பண்ணலாம், பேசலாம், கலாய்க்கலாம், சிரிக்கலாம், ஏதாச்சும் கேம்ஸ் வைக்கலாம், என்ன வேணா பண்ணலாம், ஏதாச்சும் ஒரு விஷயத்த பத்தி பேசலாம். ஆனா எதுவுமே பண்ணாம அப்பப்ப ரொம்ப சைலண்டா தான் இருக்கு. ஏன் இப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு தெரியல. கொஞ்சம் அவரோட கேம் ஸ்ட்ராட்டஜியை மாத்தி கொஞ்சம் அவர் வெளிப்படையா பர்ஃபார்மன்ஸ் இன்னும் அதிகமா பண்ண ஆரம்பிச்சாருன்னா அவருக்கு வாய்ப்புகள் இன்னும் அதிகமா கிடைக்கும் நான் நம்புறேன். யார் யாருக்கெல்லாம் விக்கல்ஸ் டீமையும் விக்கல்ஸ் விக்ரமையும் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.